நேர்களே, தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான செய்திகளை அது ஆதாரங்களோடு நாம் தந்தாலும் அந்த செய்திகளில் சில சதவீதங்கள் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் உண்மைகள் இல்லாமல் எந்த செய்தியும் நாங்கள் தரவில்லை. அதற்காக பத்திரிகைகள் வரக்கூடிய சோர்ஸ்களை, பல நிருபர்களுடைய ஆய்வுகளை முன்னெடுத்து உங்களுக்கு நாம் சில செய்திகளை தந்தாலும் 5% வாக்குகளை நிலையாக வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய வடக்கு பிராந்தியத்தில் வலிமையான ஒரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்கிறது? 1989களில், அதற்கு முன்பு 80களுக்கு பின்பு வடமாநிலங்களில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு வலிமையான சக்தியாக அவர்கள் உருவானார்கள். டாக்டர் ராமதாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் சமூக நீதி போராட்டத்தை முன்னெடுத்தவர். ஒரு காலகட்டத்தில் பழனி பாபாவோடு மேடைகளை பகிர்ந்து கொண்டவர். மற்றொரு நாட்களில் தலித் மக்கள் இறந்த உடலை சுமந்து சென்ற ராமதாஸ் பின்பு அந்த கொள்கைகளிலிருந்து சிறிது சிறிதாக விலகியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அது உண்மை அல்ல என்பது வேறு. ஆரம்ப காலகட்டத்தில் பழனி பாபா போன்ற இஸ்லாமிய ஒரு அடிப்படை கருத்துக்களை மையமாக கொண்ட கடும் போக்குவாத பேச்சுணர்வோடு டாக்டர் என்று அறிவிக்கப்பட்ட பாமக இன்றைக்கு அந்த தலைவர்கள் இறந்து போன பிறகும், பலர் அவருடைய விலகி போன பிறகும் அந்த கட்சி தைலாபுரம் என்ற ஒரு தோட்டத்துக்குள் சுருங்கிவிட்டது. அந்த தோட்டத்துக்குள் சுருங்கிவிட்ட தைலாபுரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அந்த கட்சியை தற்போது வலுவிழக்க செய்திருக்கிறது என்று நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைக்கு மாமல்லபுரத்தில் 12 ஆண்டுகளுக்கு முறை நடக்கும் அந்த ஒரு மாபெரும் கூட்டத்தில், அதற்கு முன்பு நடந்த கூட்டத்திலும் பேசிய திரு ராமதாஸ், நான் 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 இந்த கட்சி ஆரம்பித்தவன் நான், 95,000 கிராமத்திற்கு சென்றவன் நான், முடிவுகளை எடுக்கப் போகிறவன் நான், சும்மா ஏமாற்றிக்கொண்டு அலைகிறவனுக்கு இங்கே வேலை இல்லை, கடலில் தூக்கி வீசுவேன், ரியல் எஸ்டேட்டும் செல்ஃபோனை வைத்தா இங்கே உனக்கு வழி இல்லை, முடிவெடுப்பதை பற்றி நீ கவலைப்படாத, யாரோடு எப்போ கூட்டணி அமைக்கணும்னு நான் முடிவு செய்வேன். அப்படியெல்லாம் சொன்னது தன் மகன் அன்புமணி, டாக்டர் அன்புமணி ராமதாஸை எச்சரிக்கை செய்வதுதான் என்றுதான் பார்க்கப்பட்டது. இந்த செய்திகளைத்தான் எல்லோரும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த நிலையில் அவர் முடிந்த கையோடு தன்னை வலுப்படுத்துவதற்கு அவருடைய தைலாபுரத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கூடுகிற ஒரு மாபெரும் கூட்டத்தை, அது பொதுக்குழு, செயற்குழு, என்ன குழுவாக இருந்தாலும் சரி, அழைத்த போது வெறும் 10% மற்றவர்தான் கலந்து கொண்டார்கள். மீதி யாரும் வரவில்லை. ஆக இது அவருக்கு ஒரு பின்னடைவு என்று சொன்னாலும், அரசியல் வியூக வகுப்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் வயதான பின்பு அவர் பின்னால் யாரும் செல்ல மறுக்கிறார்கள் என்ற கருத்தையும் இன்றைக்கு காணொலிகளில் பகிர்ந்து வருகிறார்கள். அது உண்மைதான். எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்பு அவர்களுடைய பவர் மௌனித்து போகும். அன்புமணி ராமதாஸை போன்ற ஒரு இளம் தலைவர் இல்லை, இவரால் பயணிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆக அன்புமணி ராமதாஸை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் விளம்பரத்தில் சில நாட்களுக்கு முன்பு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் பல விளம்பரங்களை கொடுத்த அவர் தற்போது மிகப்பெரிய கருத்து முரணில் மகனோடு வேறுபட்டிருக்கிறதற்கு காரணம், இது தனது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாச பிணைப்புகளும் மகனுக்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட நெடுநாளாய போராட்டத்தின் விளைவுதான் கட்சியை இன்றைக்கு துவம்சம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூட வன்னியர் சமூகத்தின் மிக முக்கிய ஆளுமைகளும் வன்னியர் அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ இதற்கு சாட்சியளிப்பதை போல் இன்றைக்கு மிக முக்கிய நாளிதழில் செய்தில்லை. பாரதிய ஜனதாவோடு அன்புமணியின் கூட்டணியை பெரியவர் ரசிக்கவில்லை, ஐயா ரசிக்கவில்லை, தைலாபுரம் தோட்டத்துக்கு அது பிடிக்கவில்லை.
மகன் மீது தந்தைக்கு இருந்த அதிருப்தி பாரதிய ஜனதாவின் வலதுசாரி சித்தாந்தத்தை இயற்கையாகவே எதிர்க்கும் ஒரு சமூக நீதி போராளியாக தன்னால் அவர்களோடு தொகுந்து பயணிக்க முடியாது என அவர் விரும்புகிறார். அவருடைய இலக்கு ஆரம்ப கட்டத்தில் RSS சார்ந்தவர்களை இங்கே பணியில் அமர்த்த மாட்டோம் என்பது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். பின்பு அதையெல்லாம் மௌனித்து போய்விட்டது. எந்த காலத்திலும் அவர்களுடைய கூட்டணி இல்லை என்பதையெல்லாம் 87களுக்கு முன்பு அவர் பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. தற்போது அன்புமணியினுடைய புரிந்துணர்வு இல்லாத ஒரு அரசியலை, செயலில்லாத செயல்பாடுகளில் தோல்வி கண்ட ஒரு தலைவராக தந்தை தன் மகனை பார்க்கிறார். அதில் சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதிமுக மட்டுமில்லாமல் எல்லா கட்சிகளையும் கபலீகரம் செய்வதற்குத்தான் அவர்கள் திட்டம் செய்கிறார்கள். இதுதான் பீகாரில் நடந்து இன்னைக்கு பாஜகவின் காலில் விழுந்து உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு அழுகாத குறையாக நிதிஷனுடைய நிலை மாறிப்போனது. மதசார்பற்ற ஜனதாதளம் ஆரம்பித்த காலத்தில் கவுடாக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆட்சியை பிடித்ததுதான் கர்நாடகாவில் நடந்தது. இந்துத்துவாவை கோலாட்சி கொண்டிருந்த மாபெரும் மாநில தலைவனாக இருந்த சிவசேனாவினுடைய தலைமைகளை எல்லாம் காலி செய்து கட்சியை உடைத்த பெருமையும் தன் ஆட்சியை நிலைநிறுத்திய பெருமையும் மகாராஷ்டிராவில் பாஜகத்தான் உண்டு. இன்றைக்கு அங்கே உத்தவ் தாக்கரே ஒன்றும் இல்லாமல் போனார், நிதிஷ் ஒன்றும் இல்லாமல் போனார், குமாரசாமி தேவகவுடாக்கள் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். ஆக இதை நன்கு உணர்ந்தவர் நம்முடைய அடிப்படை குணாதிசயம், ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள், சனாதனம் போன்ற குழுகள் நமக்கு சரி வராது. நாம் சமூக நீதியிலே தான் கட்சி ஆரம்பித்தோம். ஆனால் என் பையனுக்கோ அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்தவரை தனக்கு பதவி, வலிமையாக மத்திய அமைச்சர், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, இதைத்தான் தேடுகிறார். அது எனக்கு பிடித்தமில்லை. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா நம்முடைய வட்டத்துக்குள் விழுப்புரத்திலோ திண்டிவனத்திலோ அல்லது பழைய வடார்காடு, தென்னார்காடு, சேலம் இந்த பெல்ட்டில் எங்கேயுமே அவர்கள் இல்லை. ஆக லாபம் கருதிதான் 1+1 = 2, 4+4 = 8, 2+2 = 4. இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு எந்த லாபமும் இல்லாத பாஜகவை நான் ஏன் சேர்க்கணும் என்றுதான் டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், கூட்டணி கணக்கை நான் பார்த்துக்கிறேன், கூட்டணியை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டினதில் அவர் ஃபெயிலியர் ஆகியிருக்கார். நிறைய பேர் அவர்கிட்ட வரல. வன்னியர் சங்கத்தும் சமூக நீதி பாசறையும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருப்பதாகவும், உண்மையிலே வட தமிழ்நாட்டினுடைய அரசியலை நன்கு உணர்ந்து 95,000 கிராமங்களில் சுற்றித் திரிந்ததாக தன்னை புகழாரம் சூட்டிக் கொள்ளக்கூடிய ராமதாஸ் தன் மகன் டாக்டர் அன்புமணியின் மீது எந்த ஒரு பரிவும் பாசமும் இருந்தாலும் அரசியலில் அவர் கத்து பிள்ளை, அவருக்கு எதுவும் கத்துக்குட்டி என்றுதான் நம்புகிறார். ஆக இது அப்பாவினுடைய சொல்லை கேட்பதற்கு டாக்டர் அன்புமணி மறுத்திருக்கிறார். இந்த அதிருப்தியைத்தான் அவர் அங்கே வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த கணக்கை தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதாக அல்ல, நீங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்றும் டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தின் மூலம் அதிமுக தலைமைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் கூட, அதாவது திரு பழனிசாமியை அன்புமணி ராமதாஸோடு அல்லாமல் பெரியவர் ராமதாஸோடு பேசி இணக்கமான போக்கை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி சர்க்காரை உருவாக்கிவிட வேண்டும் என பாஜக விரும்புகிறது. அதற்கான அசைன்மெண்ட் இஷ்யூ ஆகியிருக்கிறதாகவும் இன்றைய செய்தி நாள்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை தெரிந்து கொண்டு 2025 சட்டமன்ற தேர்தலில் 26 இது நடக்க வேணும் என டெல்லி உத்தரவு இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதேபோல் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிலும் அங்கே பாசம் வெளியானதையும் இன்றைக்கு நாம் காண்கிறோம். அன்புமணிக்கு பதிலாக அவர் எப்போதுமே பெண் பிள்ளைகளின் மீது அதிக பாசம் கொண்டதாகவும், அதன் விளைவாக தன் காலத்திற்கு பின்பு அன்புமணியை போக்கை அவதானித்து இவர் ஒரு மேல்வர்க்க அரசியலை செய்கிறார் என்று தனது பேரன்
மூத்த மகளின் மகன் முகுந்தன் கையை பிடித்து கொண்டு மேடைக்கு வந்ததையும் ஒரு சமிச்சை என்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறவுகள். ஆகவே கூட்டணி அழுத்தங்களை எல்லாம் பார்த்து 10% மட்டுமே பங்கேற்றதில் அவர் அதிருப்தி அடையவில்லை என்றும், அதே நேரத்தில் கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களிடத்தில் டாக்டரை நீக்குவதற்கு வெற்று பேப்பரில் கையெழுத்திட்டதாக வந்த செய்தியையும் கூட பெரியவர் ஐயா மறுத்திருக்கிறார் என்ற செய்தியும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி, இளைஞர் அணி, வன்னியர் சங்கம், சமூக நீதி பேரவை கூட்டத்தையும் ராமதாஸ் கூட்டி அதில் அவருக்கு ஓரளவுக்கு நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பது அவருக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் வெளியிட்ட நீச்சல் குளத்தில் சிங்கத்தின் கால்கள் இன்னும் சிதைந்து போகவில்லை. வலிமையாக 87 வயதிலும் நான் பாருங்கள் 8 அடி உயரத்திற்கு இருக்கிற நீச்சல் குளத்தில் நீந்துகிறேன் என்ற காட்சிப்படுத்துதலும் அவரது உடல் வலிமையும் அரசியல் வலிமையும் எடுத்து காட்டுவதாகவும் கூட நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திரு கருணாநிதி அவர்கள், திரு சங்கரையா அவர்கள், திரு நல்லகன் அவர்கள், திரு சுர்ஜித் அவர்கள், இப்படி ஏராளமான தலைவர்கள் 97 வயதிலும் அரசியல் செய்தது ஒன்றும் ஆபத்தான போக்கல்ல. 87 வயதுனால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேலும் அவர் அரசியல் செய்யலாம். அதை நாம் ஊதி தள்ளிவிட முடியாது. தற்போதுள்ள வரை மகன் மோதலுக்கு முடிவுக்கு வராததால் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்ற போது கட்சியினுடைய அடிப்படை விசுவாசிகள் பதபதைக்கிறார்கள். அப்பாவின் பிள்ளையினுடைய இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கே எவ்வளோ நாளாக போதோ தெரியலையே, மதுரையில் அவர் போட்டியிடப் போகிறார், சென்னையில் இவர் போட்டியிடப் போகிறார் என்றெல்லாம் தகவல் வருதே. அப்படிப்பட்ட நேரத்தில் இது கட்சியில் ஒரு பெரும் விரக்தி ஏற்படுத்தி உள்ளது. இதே நீடித்தால் மாற்று கட்சிக்கு பலர் சென்று விடுவார்கள், முடிவிலே சிலர் தயாராகி இருக்கிறார்கள் என்பதையும் முன்னோடிகளான ஒரு விசுவாசிகள் ரொம்ப கவலைப்படுவதாகவும் கூட நமக்கு செய்திகள் இன்றைக்கு சுட்டி காட்டப்படுகிறது. பாமகவில் உள்ள தந்தை மகன் மோதலால் அது சமரசம் செய்வதற்கு பல நாட்கள் ஆகிவிடும் என்பதால் எப்படியோ நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற மத்திய பாஜக அதிமுகவுக்கு அசைன்மெண்ட் கொண்டு பெரியவரையும் சின்னவரையும் ஒன்றாக சேருங்களப்பா, கூட்டணி அமைங்க, இந்த அசைன்மெண்ட்டை எடப்பாடி கையில் கொடுத்ததாகவும் கூட இன்று மிக முக்கிய செய்தி ஒன்று நாளிதழ் மூலமாக வெளியாகி இருக்கிறது. ஆகவே தைலாபுரத்தில் ஒரு பக்கம் அதிகாரம், பனையூரில் மற்றொரு பக்கம் அதிகாரம், மகள்வழி பேரனான முகுந்தன் கைகளை பிடித்து மேலே சென்றது. ஆக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட அதிருப்தி கட்சியை ஆட்டிப்படைக்கும் இந்த நாளில் தந்தை மகன் மோதலால் இரு அணிகளாக செயல்படும் வாய்ப்புகள் நிச்சயமாக உளவியல் ரீதியாகவே தொண்டர்களிடத்திலும் கூட்டணி கட்சிகளும் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக இரண்டாக பிரிந்தால் ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்ல முடியாது. இருந்த போதிலும் ஒன்றாக அவர்கள் போட்டியிட்டாலும் இந்த மனதுக்குள் ஏற்படுகிற இந்த பிரளயம் இது வெடித்து ஆங்காங்கே சிதறினால் நிச்சயமாக 1% சிதறினாலும் அவர்களுக்கு நஷ்டம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதாவால் எந்த லாபமும் இல்லை, அதிமுகவுக்குத்தான் லாபம். ஆனால் அதிமுக இந்த 10.5% அவர்களுக்கு கொடுத்தது தென் மாநிலங்களில் மிக பெரும் எதிர்ப்பை செலுத்தியிருக்கிற நேரத்தில் வழக்காடு மன்றத்தில் இது சென்ற பிறகு அதிமுகவுக்காக வன்னியர்களின் வாக்கு இந்த முறை கிடைக்குமா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப் போவதாக நடந்த தகவல்கள் பொய்யென கூறுகிறார்கள். ராமதாஸ் அவற்றிலிருந்து பின்வாங்கி வந்ததாகவும் கூட அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அன்புமணிக்கு பக்கம்தான் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் என்ற உண்மையும் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரியவர் இறங்கி வந்ததற்கு தனது வலுவற்ற நிலையை அவர் உணர்ந்திருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் தன் மகன் பக்கம் இருப்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஆக தன் மகன் நிர்வாக செயல்பாடும் கூட்டணி செயல்பாடும் இல்லாமல் எனக்கு பதவி தந்துருவாங்கன்னு சொல்லி ரயில்வே போர்டில் ஒரு சாதாரண பியூன் அளவுக்கான ஒரு பதவியை பெற்றதையும் பெரியவர் ரசிக்கவில்லை என்றும், எந்த காலத்திலும் வட இந்திய சனாதனம் நம்மை போன்ற வன்னியர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிந்திருப்பதால் மகன் அப்பாவின் பேச்சை கேட்காமல் தான் கமரேத்துக்கு சென்றதாகவும் கூட அவருக்கு ஏற்பட்ட அதிருப்தி, குடும்ப சொத்துகளின் பிரிவு,
பெரும் விளைவை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் சில மாதங்களில் என்ன நடக்கும்? இதுதான் இப்போது உண்மையான ஸ்டேட்டஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குங்கிறது தெரிந்தால் இதை அப்படியே நம்புங்க. அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.